ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான். சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 17ஆம் தேதி 17/5/2024 சுக்கிரன் ஸ்தான பலம் எடுக்கிறாரு. மாளவியா யோகம். ராசிக்கு 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள், திரிகர கூட்டணி. இந்த வைகாசி மாதம் பார்த்தோம்னா சூரியன், சுக்கிரன், குரு 3 பேருமே 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. புதன் மேசத்தில் 30/5/2024 வரைக்கும் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு செவ்வாய் கூட்டணி 31/5/2024 வரைக்கும் செவ்வாய் இருக்கிறாரு. பொதுவாக 3ஆம் இடத்துல ராகு செவ்வாய் தனித்து இருக்கலாம், ஆனால் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஓகே, சேர்ந்து இருக்கிறதுனால என்ன, உங்கள் ராசிக்கு 4-11 கூடியவன் ராகு கூட சேர்ந்து இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் விஷயத்திலும் சரி, மூத்த சகோதர விஷயத்திலும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஏன்னா உயிர் காரகத்தவங்களை தான் ராகு பாதிப்பார். அதனால் 4 கூடிய செவ்வாய் 4-11 கூடிய செவ்வாய் ராகுவோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இடையில் சில அனுகூலமற்ற போக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க விஷயத்தில் பிடிவாதம் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரன் ராசிக்கு சமசத்வாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. அவர் இன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆமாம், ராசிக்கு 8ஆம் இடம். என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? மக நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. நாளையிலேருந்து மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். ஆமாம், நாளையிலேருந்து சந்திராஷ்டமம் தான். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் சந்திராஷ்டமம் தான். வெள்ளிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளி, சனி, ஞாயிறு சந்திராஷ்டமம் தான். கவனமாக இருங்க. வெள்ளிக்கிழமை என்ன 17, 18, 19 மே 17, 18, 19 சந்திராஷ்டமம். எதுவும் புதுசாக டாக்குமெண்டேஷன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். புதுசாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ரொட்டீனாக செய்கிற வேலையை செய்யுங்க. ஓகே நேயர்களே. இருந்தபோதிலும் சந்திரன் வளர்பிறை சந்திரனை தான் இருக்கிறாரு. குரு பார்வைக்கு வரல அவர். சரியா, குருவுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாரு. ரைட்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது குரு பார்வையில் இருக்கிறாரு. இருந்தபோதிலும் குரு அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. குரு ஜூன் 2ஆம் தேதி தான் அஸ்தமனத்திலேருந்து வெளியே வராரு. இப்போ பார்த்தோம்னா மகர ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசிக்கு 5ஆம் இடம். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் 2 பேருமே அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் ரொம்ப நாளைக்கு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஜூலை 16 வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் சூரியன் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. சூரியன் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால ஆனி மாதம் வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. ஜூலை 16 வரைக்கும். ஓகே. குரு ஜூன் 2ஆம் தேதி அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துடுவார். ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி மகர ராசிக்கு ஒரு மாற்றம் இருக்கும். குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. குரு பயிற்சிக்கு என்ன பலன் இருக்கும்னு. குரு 170% நல்லது செய்வார். ஏன்னா அவர் விரையாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி தான். என்ன இருந்தாலும் மகரத்துக்கு அவர் விரயத்தை கொடுக்குறவர் தான். அவர் ஏதோ அவர் பார்க்குற இடங்கள் நல்லபடியாக இருக்கும். தான் இருக்கிற இடத்தையும் வளப்படுத்தி ஒரு 170% நல்ல பலன்களை கொடுப்பார். இருந்தபோதும் ராசி சனி பகவான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. 7.5 சனி நடக்கிறதுனால பொதுவாக குரு பலம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா குரு மகரத்தை பார்க்குறாரு, தான் நீசை விட்ட தான் பார்க்குறாரு. நீசை விட்ட பார்க்குறது அந்த அளவுக்கு சேஷம் சொல்ல முடியாது. இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் அதை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் ஒரு ராசி 7.5 சனி பிடியில் இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய பார்வை ராசிக்கு வந்தாலுமே அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இருக்காது. ஏன்னா சனிப்பவனுடைய தாக்கத்தில் தான் இன்னும் இருக்குது மகர ராசி. ரைட் நேரில் இந்த அமைப்பில் தான் இப்போதைக்கு மகர ராசிக்கு இருக்குது. வைகாசி மாதம் பார்த்தோம்னா இந்த அமைப்பில் தான் இருக்குது. இன்றைக்கி தேதி 16/5/2024 வைகாசி 3ஆம் தேதி இந்த அமைப்பில் தான் இருக்குது. இதில் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலுமே அந்த அளவுக்கு சோப்பட மாட்டார். ஏன்னா 4 செவ்வாய் மூலத்துரியோனை ஆட்சி பெறுவார். 4 செவ்வாய் இருக்குது, நல்ல விதயம் அல்ல. அதுக்கு வேணால் அப்புறம் வீடியோ போடுறேன். ஏன்னா 31ஆம் தேதிக்கு இன்னும் 2 வாரம் இருக்குது. ஏன்னா பொதுவாக வீடியோ பலன்கள் ஒரு 10 நாள் அளவில் போடுறது தான் நல்லாயிருக்கும். மாத கணக்கில் போடுறது, வருட கணக்கில் சொல்கிறதெல்லாம் பலன்கள்லாம் சும்மா ஒரு பரபரப்பாக இருக்கும், ஒரு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எதுவுமே நினச்சி பலன் கொடுக்காது. அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது அதை சொல்கிறது தான் பலன்கள். இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4ஆம் நிலையில் மேசத்தில் அவர் சம்பந்தம். ஏன்னா செவ்வாய் வீடு புதனுக்கு பிடிக்காது. செவ்வாய்க்கு ஆகாத வீடு தான், புதனுக்கு ஆகாத வீடு தான் மேசம். இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு அவர் 6, 9 கூடையவன்.
4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு 11ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? தகப்பன் வழி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள், தகப்பனால் சில செலவுகள் இருக்கும். சரியா? வீட்டில் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் சில பிரச்சனைகள், படிப்பு விஷயமாக பிரச்சனைகள் இருக்கும். மகர ராசியை சேர்ந்த நேயர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் படிப்பு விஷயமாக சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளை மார்க் கம்மியாக எடுத்திருப்பான்னு சண்டை போட்டுட்ருப்பீங்க. இல்லைனா அவனை வந்து ஸ்கூல்லையோ காலேஜில் சேர்க்கறதுக்கு சில தட்டுப்பாடு இருக்கும். இதெல்லாம் வந்து புதன் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வித்தியாகாரன் அல்லவா. அவர் தான் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறையதுனால தகப்பன் ரிலேட்டடாக சில பிரச்சனை வரும். நீங்கள் தகப்பனாக இருப்பீங்க, தகப்பனாவோ தாயாவோ இருப்பீங்க. சரியா? ஓகே, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். இருந்த போதிலும் 4ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனித்த புதனாக இருக்கிறாரு. தனித்த புதன் சுபர். இந்த வைகாசி மாதம் அது பெரிய போனஸ். 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். மே 30ஆம் தேதி வரைக்கும் தனித்த புதன் அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான். தொழில் சிறப்பாக இருக்கும். சரியா? ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஆடம்பரம்னா என்ன? ஜவுளி, நகைக்கடை, அப்புறம் வந்து வாசனை திரவியங்கள், முக அலங்காரம், பியூட்டி பார்லர், இப்படி நிறைய சொல்லலாம். கலைப்பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோரு, இது வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு ஒரு சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. சுக்கிரன் அஸ்தமனமானமே ஆட்சி பெற்று தான் இருக்கிறார் ரிஷபத்தில். ஓகே, அது ஒரு வகைக்கு நல்லது. சரியா? அவர் அஸ்தமன நிலையில் ஆட்சி பெற்று இப்போதைக்கு இருக்குது, கூடுதல் சிறப்பு தான். ஸோ புதன் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறனால தொழில் நல்லாயிருக்கும். மகர ராசினியர்கள் 1008 பிரச்சனை இருந்தாலுமே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதன் ஒரு வியாபார கிரகம் அல்லவா, அதனால் வியாபாரத்தையும் நல்லபடியாக செய்வார். மகர ராசிக்கு இந்த வைகாசி மாதம் இப்படி தான் நடக்கும். சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் 2 கிரகங்கள் வந்து அஸ்தமனம் அடையுது. 5ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கோணம், மகாலட்சுமி ஸ்தானம். அங்கே குருவும் சுக்கிரனும் அஸ்தமனம் அடைகிறாங்க. இதில் வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி. அவர் அஸ்தமனமாகி ஆட்சி பெற்று இருக்கிறது 150% நன்மை செய்வார். மாளவிய யோகம் இருக்கும், ஆனால் பரிபூர்ணமாக இருக்காது. குருவும் அப்படித்தான். குருவை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். குரு வந்து 3-12 கூடையவர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. இருந்த போதிலும் அவர் பார்க்குற இடங்களுக்கு பலன் இருக்கும். அவர் அஸ்தமனமான நிலையில் இருக்கிறதுனால அந்த பலனும் இப்போ குறையாத்தான் இருக்கும். அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு. சரியா? அதனால் தகப்பன் வழியிலும் சரி, சகோதர வழியிலும் சரி, நீங்கள் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களால உங்களுக்கு பெருசாக பிரயோஜனம் எதுவும் இருக்காது. இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரியா? இந்த மாதம் இப்படித்தான் போகும். நான் இந்த தம்மையிலே போடுறேன். சரியா? இந்த மாதம் இப்படித்தான் போகும்னு டைட்டிலில் போடுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு யோகம் கொடுக்குற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான். வைகாசி மாதத்தில் புதனும் சுக்கிரனும் தான். புதன் நல்ல நிலைமையில் கொடுப்பாரு. புதன் வந்து பரிபூர்ணமாக கொடுக்குறாரு. சுக்கிரன் வந்து அரப்பங்க தான் கொடுக்குறாரு. செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா ராகுவோட சேராமல் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. உபயசன சாணத்தில் இருக்க செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுப்பாரு, ஏக்கத்தை கொடுப்பாரு, தொட்டக்கரத்தை தொடங்க வைப்பார், காரிய வெற்றியை கொடுப்பாரு. அவர் ராகுவோட சேர்ந்து ஒரு காம்ப்ளிகேஷனான நிலையில் இருக்கிறாரு. சரியா? காம்ப்ளிகேஷனான நிலையில் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலைக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். மகர ராசியில் வேலை பார்க்க முடியாது. ஒரு சோர்வு இருக்கும், சலிப்புத்தன்மை இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில இடைஞ்சல்கள் இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஏண்டா என்னடா எப்படான்னு வந்து ஒரு இதில் தான் இருப்பீங்க, மனப்போராட்டத்தில் தான் இருப்பீங்க. இந்த மாதம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதாவது மே 31 வரைக்கும் இருக்கும். நான் வைகாசி மாதத்துக்கு சொல்கிறேன். வைகாசி மாதம் ஆக்சுவலாக 14/6 வரைக்கும் இருக்குது. ஜூன் 14 வரைக்கும் வைகாசி மாதம் இருக்கும் தமிழ் மாதத்தில். சில நேரத்தில் ரெண்டையும் கிளப் பண்ணி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. தமிழ் மாதத்துக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது, இங்கிலீஷ் மாதத்துக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செவ்வாயோட நிலைப்பாடு வந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் அப்படி இருக்கும். அதுக்கு பின்னாடி 4ஆம் இடத்து போயிட்டாருன்னா ஓரளவு மாற்றம் இருக்கும். தனித்து செவ்வாய் ஓரளவு ஆட்சி பெற்று சில நல்ல பலங்களை கொடுப்பாரு. அந்நேரம் வந்து அவருக்கு எதுவும் சுப தொடர்பு கிடைக்குதா, அந்த சாரம் கொடுத்த நட்சத்திரநாதர் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஓகே, ஏன்னா ஒரு கிரகத்தை பற்றி நம்ம அட் பர்சன்டே வந்து முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கிரகம் மாறும்போது அது எந்த வீட்டுக்கு மாறுது, எந்த சாரத்தில் இருக்குது, அந்த சாரம் கொடுத்த நாதர்கள் எப்படி இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் சொல்ல முடியும். அதனால தான் நம்ம பொதுவாக வந்து கோச்சாரத்தில் பலன்கள் சொல்லும்போது நின்று சொல்ல முடியாது. இப்படி தான் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. இப்படியும் இருக்கலாம், நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். ஜனன ஜாதகம் வந்து ஃபிக்ஸடு. இப்போ மகர ராசியில் ஒரு ஜாதகர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஃப்ரேமிங் ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ணி போட்டாச்சு. அதுக்கு வந்து பலன் சொல்லலாம். அதுக்கு பலன் சொல்லலாம் என்ன அமைப்பு ரீதியாக தான் சொல்ல முடியும். இவர் இப்படி தான் இருப்பார்னு சொல்ல முடியும். ஆனால் அட் பிரசன்ட் தசாபுத்தி மாற்றம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு பலன்கள் அப்படிங்கிறது வந்து தசாபுத்தியும் கோச்சாரும் மாறிக்கிட்டே இருக்கும். தசாபுத்தி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தசாநாதன் மாறுவார், புத்திநாதன் மாறுவார், அந்தரநாதன், சூட்சமம், பிராணம், இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது 5 விதமாக மாற்றங்கள் இருக்கும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் நாள் கணக்கில் மாறிட்டே இருக்கும். தசா வருட கணக்கில் இருக்கும், புத்தி மாத கணக்கில் இருக்கும், அந்தரம் வார கணக்கில் இருக்கும், சூட்சமம், பிராணம் நாள் கணக்கு மணி நேரத்துக்கு வந்துடலாம். ஸோ ஒரு மனிதனுக்கு நல்லா கணக்கு பண்ணி மைனூட்டாக கணக்கு பண்ணோம்னா அவருக்கு வந்து இந்த நேரத்தில் இது நடக்கும்னு சொல்லிடலாம்.
அந்த நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்லது நடக்கும், கெட்ட நிலையில் இருந்துச்சுன்னா கெட்டது நடக்கும். இதுதான் ஜோதிடம். ஓகே. அதே மாதிரி கோச்சார நிலைகளும் அப்படி தான். கோச்சாரத்திலும் கிரகம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சந்திரன் மகத்தில் இருக்கிறாரு, நாளைக்கு பூரத்துக்கு போயிடுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்கள் சந்திரன் எடுத்துட்டோம்னா ஒரு டெய்லி மாறுற கிரகம். இது போல் தான் மற்ற கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆர்டரின் படி, ஒரு தரவரிசையின் படி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு அப்படி பார்க்கும்போது மகரத்துக்கு வந்து புதனும் சுக்கிரனும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் அடுத்து வருகிறாரு. சூரியன் வந்து கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருக்கிறாருங்க. இது பெரிய விஷயம். மகரத்துக்கு வந்து சூரியன் இப்போதைக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. சரியா? ஆனால் அவர் சுபத்துவமாக இருக்கிறார். அதான் விஷயம். 2 பேர்த்தையும் கெடுத்து சுபத்துவமாக இருக்கிறார். சுக்கிரனையும் குருவையும் அஸ்தமனம் பண்ணிட்டு அவங்க இயல்பு நிலையெல்லாம் இவர் எடுத்துட்டார். இயல்பு நிலையை எடுத்துகிட்டு இவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார். இருந்த போதிலும் முன்ன அவர் 8 கூடையவனாக இருக்கிறார். அஷ்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறனால தேக ஆரோக்கியம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. சரியா? நல்லா இருப்பீங்க. அதுபோக வந்து அரசாங்கம், அரசியல் விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஒரு அரசியல் தொடர்புள்ள கிரகம். அதனால் அரசியல்வாதிகளுக்கு, மகர ராசியில் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து சூரியன் ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்குறவர். லீடர்ஷிப்பாக இருக்கிறவங்க, ப்ரைவேட்டில் வந்து இந்த டீம் லீடராக இருக்கிறவங்க, மேஸ்திரியாக இருக்கிறவங்க, ஒரு குழுவுக்கு தலைவனாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல சூரியன் வந்து எதிராளர் சில தொல்லையில் கொடுப்பார். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கொடுப்பார். இருந்தாலும் சுபத்துவம் பண்ணி இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு. சரியா? அதனால் மூத்த சகோதரன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். நான் இடையில சொன்னேன், மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னேன். அது செவ்வாய் வச்சு சொன்னேன். ஏன்னா செவ்வாய் வந்து சகோதர காரகன் வந்து நல்ல நிலைமையில் இல்லை, ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். இருந்த போதிலும் 11ஆம் இடத்துக்கு வந்து சுபகிரகங்களோட பார்வை இருக்குது. குரு சுக்கிரர்கள் பார்வை இருக்குது. அவங்க அஸ்தமனமானாலுமே அவங்க பார்வை ஒரு வலுப்பட்டு தான் இருக்கிறாங்க. அஸ்தமனம்னா என்ன? இயல்பு நிலை இழந்துருவாங்க. சூரியனோட வெப்பத்தால் கொஞ்சம் தன்னுடைய இதை இழந்துருவாங்க, இயல்பு நிலை இழந்துருவாங்க. நம்ம ஒரு உஷ்ணமான இடத்துல இருக்கிறோம், மதியம் 12 மணி வெயிலில் நம்ம நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எனர்ஜியாக இருக்க மாட்டோம். எப்படா வீட்டுக்கு போவோம், இல்லைனா நிழலில் இருப்போம், இல்லைனா ஏசி ரூமுக்குள்ளே போகலாம்னு ஒரு நிலமையில் இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெயிலுடைய உக்கிரம் தாக்கம் இருக்கும். ஒரு தனி மனிதனுக்கே எப்படி இருந்துச்சுன்னா கிரகத்துக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா கிரகங்களும் ஒளி சார்ந்த கிரகங்கள் தான். சூரியனோட ஒளி தாங்காமல் அந்த கிரகங்கள் அஸ்தமனம் அடையுது. நான் அஸ்தமனத்துக்கு வேணா ஒரு வீடியோ போடுறேன், எல்லா கிரகத்துக்குமே வீடியோ போடுறேன். சூரியனுக்கு முன்பின் டிகிரியில் 10 டிகிரிக்குள்ளே இந்த கிரகங்கள் வரும்போது அஸ்தமனம் அடையும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சுக்கிரனுக்கு 8 டிகிரி, அதுமாதிரி சனி பகவானுக்கு வந்து அதிகபட்சம் 16 டிகிரி, இப்படி வித்தியாசம் இருக்குது. முன்பின் டிகிரியில் சில கிரகங்கள் அஸ்தமனம் அடையும். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். அஸ்தமனங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு. அஸ்தமனம்னு என்ன? சூரியனால் அஸ்தமனம் அடையும். அஸ்தமனம் அடைஞ்சு தன் இயல்பு நிலை இழக்கும். இயல்பு நிலை முழுமையாக இழக்காது, பட் வந்து கொஞ்சம் சங்கடத்துக்கு ஆட்படும் அந்த கிரகங்கள். அந்நேரம் வந்து தன்னுடைய இயல்பான கான்ட்ரிபியூஷனும் கொடுக்காது, பலனை கொடுக்காது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. 11ஆம் இடத்துக்கு கொஞ்சம் ஓரளவு இந்த சுபத்துவ சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால மூத்த சகோதரன் விஷயத்தில் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். அதுபோக சூரியன் அவருடைய காரகத்துவம் நிறையா இருக்குது. மர வேலை, விவசாய வேலை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், மின்சார வாரியம், பவர் ஜெனரேஷன், இதெல்லாம் நிறைய சொல்லலாம். இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் மகர ராசியில். சரியா நேர்களே? அதுபோக புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நல்லா இருப்பீங்க. சரியா? புத்திசாதுரியமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்த் கொடுத்து உதவுவீங்க. இருந்த போதிலும் சொந்த பந்த விஷயத்தில் விலகி இருப்பீங்க. சொந்தக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் ஆகாது. சொந்த பந்தம் யாரும் வந்தாலும் அவங்ககிட்ட அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டீங்க. தொழில்நுட்பம் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கைத்தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கைத்தொழில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க. இருக்கிற வண்டியை கொடுத்து ஏதாச்சும் காஸ்ட்லியான வண்டி வாங்குறதுக்கு நல்லபடியாக இருக்கும். ட்ரைனிங் போகிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். அதாவது படித்து முடிச்சுட்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போகிறாங்கள மாணவர்கள் நல்லபடியாக இருக்கும். வாக்கு சாதுரியம் நல்லபடியாக இருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலைக்கு நல்லபடியாக இருக்கும். இவங்களாம் நல்லபடியாக இருப்பாங்க. 4 கூடியவன் ராகுவோட சேர்ந்து கெட்டு போனாலுமே 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தாயுடைய அன்பு இருக்கும். தாயுடைய நிலைமை ஓரளவு நல்லபடியாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா 4 கூடியவன் தான் கெட்டு போயிருக்காரு. ஆனால் 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும், இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். வியாபாரம் நல்லா பண்ணுவீங்க. வியாபார பிரியராக இருப்பீங்க. வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். எளிமையாக இருந்தாலும் இனிமையாக இருப்பீங்க. இந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு வந்து புதன் கொடுக்குறாருங்க. இந்த காலகட்டத்தில் வந்து புதன் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அதாவது பொதுவாக கோச்சாரத்தில் வந்து எல்லா கிரகங்களும் நல்லா இருக்காது. 9 கிரகத்தில் வந்து ஏதோ ஒரு 4 கிரகம் நல்லா இருந்தாலே இந்த ராசி நல்லா இருக்குன்ற அர்த்தம். இப்போதைக்கு வந்து 2 கிரகங்கள் நல்லா இருக்குது. புதனும் சுக்கிரனும் மகர ராசி நல்லா இருக்காங்க. சந்திரன் நல்லா இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாக வருகிற 18ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு. வருகிற 2ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கிறார். ஜூன் 2 வரைக்கும் சூரியனுக்கு கேந்திரம் வர வரைக்கும் நல்லா இருக்கிறார். சூரியனுக்கு கேந்திரம்னா எங்கே வருவார்? அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். கும்பத்துக்கு வர வரைக்கும் நல்ல நிலைமையில் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் வைகாசி பௌர்ணமி நடக்கு.
வைகாசி பௌர்ணமி வந்து என்றைக்கு நடக்கு? 23ஆம் தேதி நடக்கு. மே 23ஆம் தேதி வைகாசி பௌர்ணமி. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த பௌர்ணமி யோகம் நடக்கிறதுனால லாபம் இருக்கும். சரியா? லாபம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரியா? தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் உறவு முறையில் இருந்தாலுமே லாபகரமாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து அனுபவிச்சுப்பீங்க. நல்லபடியாக இருக்கும். அதுபோக அப்படி பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே கலந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சரியா? சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த காலகட்டத்தில் இந்த வைகாசி மாதம் எல்லாமே பொறுமை, சகிப்புத்தன்மை இருக்கணும். பெரியவரோட ஆதரவு இருக்கும், ஆலோசனை இருக்கும். குடும்பத்தில் தாய் தந்தையுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற இடத்துல வெளி வட்டாரத்திலும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி மதிப்பு மரியாதை இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக நல்ல நிலைமையில் இருக்கிறாரில்ல, கண்டிப்பாக நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு நண்பர் கூட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார், சார் நண்பர்கள் பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று சேர என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் என்ன ராசின்னு தெரியல. பொதுவாக நண்பர் விஷயத்தில் பிரச்சனைனா புதனை தான் கும்பிடணும். புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடணும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும். பசுமாட்டுக்கு பச்சை காய்கறிகள் கொடுக்கணும், அகத்திக்கீரை கொடுக்கணும். சரியா? ஏன்னா புதனுடைய அம்சம் வந்து பச்சை நிறம். அந்த புதனுடைய இது என்ன சொல்லுவாங்க, புதன் சம்மந்தப்பட்ட அந்த கலர், ஒவ்வொரு கிரகத்துக்குமே சில கலர் இருக்குது. அதை வந்து ரிப்ரசன்ட் பண்ணணும் நம்ம. சரியா? அதை பண்ணினோம்னா நமக்கு அது கிடைக்கும். புதன் உடைய அணுக்கரம் இருந்தால் தான் நண்பர் விஷயத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். ஓகே, நண்பர் விஷயத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. குடும்ப தேவைகளாக பூர்த்தியாகும். பொன்பொருள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அதான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, உறவினர்களை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. அந்த அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போங்க. இது முக்கியமான அமைப்பு. சரியா? ஏழக்கூடிய நல்ல நிலைமையில் இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது சால சிறந்தது. சரியா நேர்களே? விட்டு கொடுத்து போங்க, அது வை நல்லது. அதே மாதிரி சொந்த பந்த விஷயத்தில் வீண் விரோதம் வரலாம். அதனால் அவங்கள விட்டு ஒதுங்கி இருங்க. சிலருக்கு வந்து தடைப்பட்ட காரியம், திருமண காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும். ஏன்னா வைகாசி மாதம் முகூர்த்த தினங்கள் நிறையா இருக்குது. திருமண வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் மலமலன்னு முடியும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் இணக்கமாக போங்க. பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் எதிர்பார்த்தா இருப்பீங்க. அதை தவிர்க்க முடியாது. வீடு வண்டி பராமரிப்பு செலவும் இருக்கும். அதே மாதிரி திடீர் பயணங்கள் இருக்கும். எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் உடம்புல அசதி இருக்கும், சோர்வு இருக்கும். பயணங்கள் பிரயாணத்தின் போது காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, பொருள்களை பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, அது ரொம்ப முக்கியம். அதுபோக அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணிச்சுமை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற வேலை பார்க்குற ஆளுகிட்ட கொஞ்சம் ஒத்துப்போங்க. அதிகாரிகள்கிட்ட பொறுமையாக இருங்க. அவங்க எதனாச்சும் முன்பின் கோபமாக பேசினாலுமே விட்டு கொடுத்து போங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்காது வைகாசி மாதத்தில். சரியா நேர்களே? கொஞ்சம் மகர ராசிக்கு வந்து இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதுபோக உங்களுக்கு தசா புத்தி இருக்குது. தசா புத்தியும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லா இருக்காது. ஏன்னா ராகு செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறனால நல்ல நிலைமையில் இருக்காது. அதுபோக அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நட்சத்திரநாதன் செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறனால நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. 160% நல்லா இருக்கும். ஓஹோ ஆகா இருக்கிறலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நட்சத்திரநாதன் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் பொதுவாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 3, 6, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்த மாதம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? பொதுவாக அடுத்த மாதம் மகர ராசிக்கு சூரியனால் நல்ல பலன்கள் இருக்கும். ஆனி மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வந்து அவர் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார், சுபத்துவமாக இருக்கிறதுனால. ஆனால் பர்டிகுலராக உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். 160% நல்லபடியாக இருக்கும். திருவோணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பார், 50% இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. கடகராசிக்கு வந்து கெட்ட பார்வைகள் இல்லை. அதுபோக சந்திரன் வந்து 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார், ஸ்கிப் ஆகிட்டே இருப்பார். அதுபோக சந்திரனுடைய நண்பர்கள் யார்? செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. சரியா? அதனால் திருவோண நட்சத்திரத்துக்கும் ஒரு மத்தியம பலனை தான் இருக்கும். திருவோண நட்சத்திரத்துக்கு எப்போல்லாம் செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அப்போல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் திருவோண நட்சத்திரத்துக்கு. சரியா? நட்சத்திரநாதனுக்கு வேண்டிய கிரகம். ஓகே, செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? அதை தான் சந்திரமங்கல யோகம், குருச்சந்திர யோகம்னு சொல்லியிருக்கு, குருமங்கல யோகம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நட்சத்திரநாதர்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. அவங்க மூலியமாக ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தோம்னா அதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதா சில தாமதம் இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதனுடைய சம்பந்தம் இருக்கிறனால தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். முக்கிய முடிவு எடுக்கிறதுல தவிர்த்துடுங்க. புதிய முதலீடு எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். எதுவும் முதலீடு செய்யணும்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஜனன ஜாதகத்தை லக்கண ரீதியாக தசாபுத்தி அந்தரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். போட்டி பொறாமல் இருக்க தான் செய்யும். அதனால் சில தொல்லைகளும் இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். கலை திரைப்படத்துறையில் நடிக்கிறவங்க, டிவி சீரியல் நடிக்கிறவங்க, இசை, நாடகம், இசையமைப்பாளர்கள், ஓவியம் இப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தமாகும்.
அது இருந்த போதிலும் மனதில் ஒரு சில சோர்வுகள் இருக்க தான் செய்யும், அயற்சி இருக்க தான் செய்யும். அயற்சியை கைவிட்டுட்டு முயற்சியோடு இருங்க. மன செல்வங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா புதன் வளர்த்து இருக்கிறதுனால நல்ல நிலைமையில் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் எங்கேனாச்சும் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி படிக்கிற இடத்துல நல்ல பேர் எடுப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா இப்போ தான் +1 +2 10th ரிசல்ட் வந்திருக்குது. இனிமேல் தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க நீங்கள். அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல பேர் எடுப்பீங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் ஒரு நல்ல உங்களுக்கு பேர் கிடைக்கும். சரியா? பேர் கிடைக்கும்னா என்ன, போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். சரியா? மாணவ செல்வங்கள் உங்கள் ஸ்கூலில் நடக்கிற டோர்னமெண்ட்டு வேறு எதனாச்சும் இந்த வெக்கேஷனில் எங்கேனாச்சும் டூரில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா, காம்படிஷனில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோல் மகர ராசி சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? மகர ராசி பெண்கள் தான் முக்கியம். குடும்பத்தின் கண்கள் பெண்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரியா? மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அஸ்தமனமாக இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார். குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் கலையாக இருப்பீங்க. முகம் பளிச்சுன்னு இருக்கும், பாலிஷாக இருப்பீங்க, நல்லபடியாக இருப்பீங்க. எங்கேனாச்சும் குடும்பத்துடன் கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. சரியா? தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்தில் நடக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் முன்னிருந்து செய்வீங்க. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. சரியா நேரத்தில் இந்த அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நல்லபடியாக இருக்குது. ஓகே, நான் இந்த அஸ்தமனத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அஸ்தமனத்தில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா அஸ்தமனங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு. 9 கிரகங்களுக்கும் அஸ்தமனம் போடணும். இதில் ராகு கேதுக்கு அஸ்தமனம் கிடையாது. ஏன்னா அவங்க மற்ற கிரகங்களை தான் கிரகணம் பண்ணுவாங்களோ ஒழிய ராகு கேதுகளை தவிர்த்து எல்லா கிரகங்களுக்கும் அஸ்தமனம் இருக்கும். 7 கிரகங்களுக்கும் இருக்கும். சந்திரனுக்கும் இருக்கும். சந்திரனுக்கும் அமாவாசை அன்னைக்கு இருக்குது. சூரியன் கூட 8 டிகிரிக்குள்ளே சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு அஸ்தமனம் இருக்குது. சந்திரனும் சில கெடுபலங்களை கொடுப்பாரு. அதனால் அமாவாசை அன்னைக்கு இந்த 8 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்க சிந்தனை இல்லாதவனாக இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, அமாவாசையில் பிறந்தவன் கை சுத்தமாக இருக்க திருடனாக இருப்பாம்பாங்க. அது அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறத ஒரு 2 பாகைக்குள்ளே 2 நட்சத்திர பாகை, 2 நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கிறவங்க, நட்சத்திர பாதத்துக்குள்ளே இருக்கிறவங்க. ஒரு நட்சத்திர பாதங்கிறது 3 டிகிரி 20 கலை, அந்த 6 டிகிரி 40 கலை, அடுத்து 9 டிகிரி 60 கலை, 10 டிகிரிகிட்ட வந்துடும். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே இருக்கிற நேரம் பிறக்கவங்க நல்ல நிலையில் இருக்க மாட்டாங்க. சரி, இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த 7 கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், இவங்க 7 பேருமே சூரியன் கூட எப்படி அஸ்தமன நிலையில் இருக்கிறாங்க. அப்படி அஸ்தமனம் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படும் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அடுத்த கட்டத்தில் கூட இருக்கும். அடுத்த கட்டம்னா அடுத்த ராசியில் கூட இருக்கும். ஆனால் அஸ்தமன நிலையில் இருக்கும். சூரியன் ஒரு ராசியில் 28 டிகிரியில் இருப்பார். 28 டிகிரியில் இருப்பார். ஆனால் அந்த அடுத்த கட்டத்தில் ஒரு கிரகம் ஒரு 5 டிகிரியில் இருந்துச்சுன்னா அஸ்தமனம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் பார்வைக்கு தெரியாது. 2 கிரகங்கள் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கும். அப்படி தொடர்பில் உள்ள சூரியனால் அஸ்தமனம் அடைந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்காது. ஆதிபத்தி விஷயத்தை கெடுக்கும். எந்த இடத்துல இருக்கோ அந்த ஆதிபத்தி விஷயத்தை கெடுக்கும். தன்னோட காரகத்துவத்தையும் கம்மியாக கொடுக்கும். அதோட தசை நடந்தாலும் அதோட பலனை குறைக்கும். சரியா? அதுக்கு விதிவிலக்கு சுப தொடர்பு இருக்கணும், சுபச்சாரம் இருக்கணும், வர்க்கோத்தமம் இருக்கணும். இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள ஒரு நுணுக்கங்கள். இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு பொது அறிவுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த கிரகங்கள் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிச்சுன்னா இயல்பு நிலையிலேருந்து நல்ல பலன்களை கொடுக்காது. நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம கிரகங்கள் நல்லா தானே இருக்குது, ஏன் நமக்கு நல்ல பலன் கொடுக்க மாட்டேங்கி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது சூரியன்கிட்ட அஸ்தமனம் அடைஞ்சிருக்கும். நான் சொன்ன வழியில் ஏதோ ஒரு வழியில் அது அஸ்தமனம் அடைஞ்சிருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வைகாசி மாதம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மே மாதம்னு எடுத்துட்டோம்னா 15, 16, 15 முடிஞ்சு போச்சு, 16 இன்றைக்கி, 18, 21, 27 இந்த மே மாதம். அடுத்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 14ஆம் தேதி. ஏன்னா வைகாசி மாதம் மே ஜூன் 2 கலந்து தான் வரும். மறுபடியும் சொல்கிறேன், 16, 18, 21, 27 மே மாதம். ஜூன் மாதம் 3, 4, 7, 9, 14. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. சரியா? இப்படி தான் உங்களுக்கு பலன்கள் போகுது. சந்திராஷ்டமத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அன்றைக்கி தேதி கவனமாக இருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லை அப்படின்னோம்னா சுக்கிரனும் சரியில்லை. ஏன்னா சுக்கிரன் ஆட்சிப்பட்டு இருந்தாலுமே அவர் கொஞ்சம் சூரியன் கூட அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் அடுத்த வருகின்ற காலையில் எல்லாமே வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க வீட்டில். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுங்கள். இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போட்டு வாங்க. பெண்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்கள்.
அதே மாதிரி செவ்வாயும் சரியில்லை, 3ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர் வந்து ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால கந்தச கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தச கவசம் படிங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. இல்லைனா பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம். சரியா? பசுமாடு வந்து மகாலட்சுமியோட அம்சம்தான். பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் கொடுக்கலாம். காலையில் 6 to 7 இல்லைனா மதியம் 1 to 2 கொடுக்கலாம். இரவு 8 to 9 பசுமாடை பார்க்க முடியாது, அதுக்கு சாப்பாடும் கொடுக்க முடியாது. சரியா? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஓரளவு இந்த வைகாசி மாதம் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் அட் ப்ரெசென்ட் நடக்கிறது தான். சரியா? நிகழ்காலத்தில் நடக்கிற சில அமைப்புகள். இதை அப்பப்போ செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் எப்போயுமே இந்த பரிகார வழிபாடில் சிம்பிளாக தான் சொல்லுவேன், பெருசாலாம் சொல்கிறதே கிடையாது. அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறது கிடையாது. எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. எல்லா விஷயமுமே தனி மனிதனோட கையில் தான் இருக்குது. நம்ம அதை அணுகிற விதத்தில் தான் நமக்கு லாப நஷ்டங்கள் இருக்குது. அது நல்லபடியாக அணுகிட்டோம்னா நமக்கு வந்து எப்போயுமே லாபம் தான் கிடைக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.